இருக்குன்ட்டு நிறைய பேர் டவுட்ஸ் கொடுத்துருக்கா கேட்டிருக்கா. என்னங்கிறது ஒவ்வொன்றா பார்ப்போம். இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம்ல என்னுடைய பெரிய பொண்ணு வர்ஷினி இருக்கா. உங்க கேள்வி எல்லாம் அவர்கிட்ட கொடுத்துருக்கிறேன். ஒவ்வொன்றா கேள்வி கேட்பா. நான் உங்களுக்கு என்னால முடிஞ்ச டவுட்ஸ் கிளியர் பண்றேன். என்னென்ன டவுட்ஸ் நம்ம பார்ப்போம். அந்த அண்ணா வந்து சாம்பார் கறி ரெண்டுத்துலயும் உப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு. நல்ல கேள்வி. சமயத்துல நம்ம வந்து உப்பு போடும்போது ஜாஸ்தி ஆயிடும். கை தவறுதான். சாம்பார்ல இல்ல ரசத்துல உப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சா முதல்ல நம்ம ஒரு தனியா ஒரு உருளைக்கிழங்க நல்ல பெரிய 2 உருளைக்கிழங்க வேக வச்சு அந்த உருளைக்கிழங்க சாம்பார்ல போட்டுருவோம், இல்ல ரசத்துல போட்டுருவோம். அந்த உப்பெல்லாம் எடுத்துரும். அதே மாதிரி கறியில வந்து உப்பு அதிகமாயிடுச்சு என்ன பண்றது? ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. சில பேர் என்ன பண்ணுவா, தேங்காய் கொஞ்சம் நிறைய போட்டு அந்த உப்பெல்லாம் தேங்காய் எடுத்துரும். அப்படி இல்லையா, அப்படியும் முடியல, என்ன பண்ணுங்க, அப்படியே கொஞ்சம் தண்ணியை கொஞ்சம் ஊத்தி அதை அப்படியே கூட்டு ஆக்கிடுவோம். கொஞ்சம் பருப்பு வேக வச்சு போட்டு அதை கூட்டு ஆக்கிடலாம். சில காய்கறிகள்ல கூட்டு ஆக்கிடலாம். சில காய்கறியே பண்ண முடியாது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கேரட்டு அப்படி இல்லைனாக்கா கத்திரிக்காய் எல்லாம் கூட்டு பண்ண முடியாது, குழம்புன்னு ஆயிடும். அந்த மாதிரி கத்திரிக்காய் எல்லாம் பண்ணிட்டே இல்லைக்கா தேங்காய் அதிகமா பண்ணுங்க. அப்ப என்ன பண்ணுங்க, வெங்காயம் தக்காளி நிறைய நறுக்கி போட்டு நம்ம அதை வந்து ஒரு கிரேவி மாதிரி பண்ணிடலாம். பத்து வரவேன் மாமி யூஎஸ்ல இருக்கா. சொல்லுங்க சொல்லுங்க என்ன கேட்க. ரொம்ப சிம்பிள். வாழைக்காவை மேலையும் கீழையும் கட் பண்ணி குக்கர்ல அப்படியே தோல் சீவாம வேக வச்சிருக்கோம். வேக வச்சு எடுத்துட்டு தோலை உரிச்சிட்டு நம்ம அந்த கேரட்ல சீவிரம் இல்லையா, அது கிரேட்டர்ல அதனால துருவி தனியா எடுத்து வச்சுட்டு வெறும் வானிலையில கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வரமிளகா, பெருங்காயம் இது நல்லா சூடா வறுத்து மிக்சியில பொடி பண்ணிட்டு அந்த மிக்சியில வந்து துருவுன வாழைக்காவை போட்டு ஒரே ஒரு சுத்து நல்லா வேகமா சுத்தினா அது கூட ஆயிடும். ஒரே ஒரு சுத்து போட்டு எடுத்தோம்னா அப்படியே பொடிப்படியா உதிர வரும். சூப்பரா இருக்கும் வாழைக்காய் பொடி. சாம்பார் சாதத்துக்கு அருமையான ஒரு தொட்டுக்கு என்னன்னாக்கா இந்த வாழைக்காய் பொடி. அருமையான நல்ல கேள்வி. இந்து முரளி மாமி சொல்லுங்க. பச்சை சுண்டைக்கால வத்த குழம்பு தவிர வேற என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பச்சை சுண்டைக்கால வந்து வத்த குழம்பு பண்றது வந்து நார்மலா எல்லாரும் பண்றது. அது என்ன பண்ணுங்க, பச்சை சுண்டைக்காய் நிறைய இருந்துச்சுன்னா கொஞ்சம் பாதியா நறுக்கலாம். நறுக்கி வெங்காயம் தக்காளி போட்டு கறி பண்ணலாம். நிறைய பேருக்கு நம்ம கோவக்காய் கறி பண்ற மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லையா கத்துக்காது. ஏன்னா நமக்கு வந்து கோவக்காய் கத்துக்காது, அதே மாதிரி சுண்டைக்காவும் கத்துக்காது. அது நம்ம வதக்குறத பொறுத்து இருக்கு. அது இந்த மிளகா பொடி அது நம்ம இன்கிரீடியன்ட் சேர்க்கறத பொறுத்து இருந்து நல்லா வேக வச்சு தண்ணி தெரிஞ்சு வேக வச்சு பண்ணோம்னாக்கா கத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி இல்லை அப்படின்னாக்கா நல்லா நம்ம உரல்ல பாதியா இடிச்சு பொரிச்ச கூட்டு பண்ணலாம். செம்ம டேஸ்டா இருக்கும். நம்ம அந்த பொரிச்ச கூட்டு பண்ணிட்டு அந்த நம்ம உளுந்து வடை இருக்கும், உளுந்து வடை நம்ம ஆத்துல பண்ணுவோம், அதை தாளிச்சு கொட்டினோம்னா பொரிச்ச கூட்டு செம்ம டேஸ்டா இருக்கும். இந்திரா மாமி திடீர்னு நம்ம மாத்துக்கு 2 பேர் சாப்பிட வந்துட்டான். சாம்பாரும் ரசமும் பெருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் மாமி? இந்திரா மாமி நீங்களே வா, உங்களுக்கு தெரியாதா? பரவாயில்ல, சிம்பிள். சாம்பார் இருக்கு பண்ணிட்டு திடீர்னு 2 பேர் ஆத்துக்கு வந்துட்டான். சாம்பார் என்ன பண்ணும், அதிகமா இருக்கும். தேங்காய், வரமிளகா, பொட்டுக்கடலை இல்லைன்னா உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு நம்ம அரைச்சு விட்ட சாம்பாருக்கு பண்ற மாதிரி நல்லா வெறும் வானிலையில வரைக்கும் அரைச்சு தண்ணி விட்டு அரைச்சு கொட்டி கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டேன்னா அரைச்சு விட்ட சாம்பார் ஆயிடும், டபுள் ஆயிடும். ரசத்துக்கு அதே மாதிரி. ரசத்துக்கு என்ன பண்ணலாம், 2 தக்காளியை புரிஞ்சு விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டு கொஞ்சம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் ரசப்பொடி போட்டுட்டு இறக்கி வச்சு கொஞ்சம் எரிச்சம்பழம் கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்டா இருக்கும். ரசமும் அதிகமா இருக்கு. ஜெயலட்சுமி நரசிம்மன் சொல்லுங்க என்ன கேட்டிருக்கா. மணத்தக்காளி கீரையில கூட்டு தவிர வேற என்ன? மணத்தக்காளி கீரையில வந்து கூட்டு தவிர நீங்க கறி பண்ணலாம், வெங்காயம் தக்காளி போட்டு கறி பண்ணலாம். அப்படி இல்லையா சாயங்கால நேரத்துல அப்படின்னாக்கா மணத்தக்காளி கீரையை நல்லா பிளான்ச் பண்ணி வேக விட்டுட்டு மிக்சியில அரைச்சி சூப் பண்ணலாம். அருமையான டேஸ்ட் சூப். நம்ம ஏற்கனவே நான் போட்டுருக்கேன் மணத்தக்காளி கீரை சூப். ஹெல்த்தி சூப். ராஜகோபாலன் ஜெகநாதன். ராஜகோபால் என்ன கேட்டுருக்க. பாவக்காய் பிட்ல ரொம்ப ரொம்ப சிம்பிள். நல்லா அப்படியே மேலையும் கீழையும் கட் பண்ணிட்டு பாவக்காய் நல்லா ரவுண்டா நறுக்கி உள்ள இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு வேக வச்சு தனியா எடுத்துக்கணும். நம்ம
புளியில வேக விட்டு பருப்பு கொதிக்க விட்டு அரைச்சு விடுற மாதிரி என்னென்ன அரைச்சு விடுவோம்? தேங்காய், வரமிளகா, பெருங்காயம், அப்புறம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் போட்டு வறுத்து அரைச்சி ஊத்திட்டு நம்ம சாதாரணமா பண்ற மாதிரி தான். ஆனா முதல்ல என்ன பண்ணி இந்த அரைச்சி விடுறத கடைசியில விடணும். பருப்பும் புளியும் கொதிக்க விட்டதுக்கு அப்புறம் ஏற்கிறதுக்கு முன்னாடி இந்த அரைச்சி விட்டோம்னா அது பார்க்கலாம் பிள்ளை ஆயிடும். முன்னாடியே ஊட்டினா கூட ஆயிடும். அடுத்தது வந்து சுபஸ்ரீ ஸ்ரீவத்சன் என்ன கேட்டுதா? வெண்டைக்காய் குழவழப்பா. ஆமா, எல்லா வீட்லயும் இருக்கிற ஒரு ப்ராப்ளம். இந்த வெண்டைக்காய் கறி பண்ணும்போது குழவழன்னு வரும். அது என்ன பண்ணுவா, சில பேர் தயிர் ஊத்துவா, புளிச்ச தயிர் ஊத்துவா. வேண்டாம், சிம்பிளா என்ன பண்ணுங்க, வெண்டைக்காவை நல்லா நறுக்கிறதுக்கு முன்னாடி வெண்டைக்காய் நல்லா அலம்பிக்கும். தண்ணியில அலம்பிட்டு துணியில வெள்ளை துணியில நல்லா துடைச்சிட்டு காய விட்டுருங்க ஒரு 10 to 20 minutes. நீங்க மத்தெல்லாம் ரெடி பண்றதுக்குள்ள இந்த வெண்டைக்காய் காஞ்சிடும். அப்புறம் நல்லா நறுக்கிட்டு வாங்கில வரும்போது எப்போதுமே வெண்டைக்காய் என்ன பண்ணுங்க, சாதாரண அலுமினிய பாத்திரத்துல வதக்காதீங்க. நம்மகிட்ட இண்டாலியம் சட்டி அப்படி இல்லைன்னாக்கா இரும்பு சட்டியில வறுத்தா மீடியம் ஃபிளேம்ல நல்ல சூடு தாங்கும். இந்த சூட்ல வதக்கும் போது அந்த குழம்புலாம் போயிடும், ட்ரையா வரும், கிறிஸ்பியா வரும். வெண்டைக்காய் வந்து கிறிஸ்பியா சாப்பிட்டாதான் நல்ல டேஸ்ட் இருக்கும். அடுத்தது லக்ஷ் வெங்கி மாமி சொல்லுங்க. மாம்பழத்துல சித்திப்பு இல்ல, அது சாப்பிடுறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், எப்படி சாப்பிடலாம்? மாம்பழம் இப்போ மாம்பழ சீசன்ல வந்து சில மாம்பழங்கள் வந்து திதிப்பு இருக்காது. அது என்ன பண்றது, கல்லு போட்டு பழுக்க வச்சா. ஆமா, கல்லு போட்டு பழுக்க வச்ச மாம்பழங்கள்ல திதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுதான் என்ன பண்ணணும்னாக்கா அந்த மாதிரி மாம்பழங்களை தோல் தீவிட்டு நல்லா கட் பண்ணி மிக்சியில போட்டு கொஞ்சம் பால், சர்க்கரை இது நல்லா போட்டு நல்லா மிக்சியில பிளெண்ட் பண்ணிட்டு அதை நல்லா மிக்சியில வச்சு நல்லா ஜில்லுன்னு எடுத்து வச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி இல்ல மில்க் நல்ல ஜில் மிக்சி ஃப்ரிட்ஜில் வச்ச மில்க் நல்லா ஆட் பண்ணி மாம்பழம் ஜூஸா சாப்பிடலாம். வேற வழி கிடையாது. ஏன்னா அப்படி இல்லையா அந்த மாதிரி மாம்பழங்களை வச்சு நீங்க மாம்பழ பச்சடி பண்ணலாம். மாம்பழ பச்சடி நல்லா நம்ம கடுகு நல்லா தாளிச்சு இதை மாம்பழத்தை போட்டு பச்சை மிளகாய் நறுக்கி போட்டு மாம்பழ பச்சடி பண்ணுவோம், அது மாதிரி பண்ணலாம். அது கொஞ்சம் உங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த மாம்பழ ஜூஸை விட மாம்பழ பச்சடி நல்லா இருக்கும். அது பானுபிரசாத் அப்படின்ற மாமி நம்ம சாதாரணமா ஆத்துல பூரி செய்யும் போது ஒரு half an hourல பூரி வந்து சப்பாத்தி மாதிரி ஆயிடுது. அது அந்த மொறுமொறுப்பு 1 மணி நேரத்துக்கு அந்த மொறுமொறுப்பு இருக்கணும்னா அதுக்கு என்ன செய்யலாம்? மாமி கேட்ட கேள்வி பார்த்தா இந்த ஹோட்டல்ல ரவுண்டா அடுக்கி வச்சிருப்பா, அது மாதிரி பார்த்து கேட்டிருக்கான்னு நினைக்கிறேன். வேண்டாம், அது பண்ணலாம், தப்பு கிடையாது. எப்போதுமே ஒரு பங்கு கோதுமை மாவு இல்ல ஒரு பங்கு மைதா மாவுக்கு நம்ம 2 பங்கு ரவா போட்டு பெசஞ்சா உங்களுக்கு அந்த உப்பி வர்ற மாதிரி பூரி கிடைக்கும். தட் இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த். ரவை எப்போ வந்து எண்ணெயில பொரிய ஆரம்பிச்சிருச்சோ அது வந்து டபுள் எண்ணெயே கொலஸ்ட்ரால். அப்போ ரவையும் எண்ணெயும் சேரும்போது டபுள் கொலஸ்ட்ரால் ஆயிடும். அதனால அந்த மாதிரி பூரி சாப்பிடுறது அவாய்ட் பண்ணிக்கோங்க. நாங்களும் நம்ம ஆத்துல என்ன பண்ணுவோம், மைதா மாவு இல்ல கோதுமை மாவுல பூரி பண்ணுவோம். அது தட் இஸ் குட் ஃபார் ஹெல்த். ஆக்சுவலி நார்மலாவே ஆயில பொரிச்ச ஐட்டமே கொலஸ்ட்ரால் ஐட்டம் தான், அப்போ ஃபேட் லெவல் தான். பட் நீங்க கேட்டதுக்கு நான் ரெசிபி கொடுக்குறேன். தட்ஸ் நாட் an இஷ்யூ. ரவை 2 பங்கு, ஒரு பங்கு கோதுமை மாவுக்கு 2 பங்கு ரவை போட்டீங்கன்னா அந்த கிறிஸ்பினஸ் வரும், ஹோட்டல் மாதிரி வரும். அது நல்லது இல்லைங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. நீங்க எடுத்துக்கிறது உங்களுடைய விருப்பம். உங்களுடைய கேள்விகள் எல்லாத்துக்கும் நான் ரிப்ளை பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. நான் என்ன பண்றேன், இன்னொரு எபிசோட் இது மாதிரி உங்களுக்கு கேள்வியில நீங்க போஸ்ட் பண்ணுங்க. நம்ம நிறைய அடுத்த ஆதாரங்க வீடியோஸ்ல நம்ம கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் queries. Have a great day. Thank you. Bye-bye. அடுத்த ஒரு எபிசோட்ல வேற ஒரு ரெசிபியோட சந்திக்கிறோம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சாரதா சர்மா. Thank you.